எவ்ரிவன் வெல்கம் டு மாமியா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் பார்த்துடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச பஜ்ஜி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து மிளகாவும் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கோம் பஜ்ஜி செய்கிறதுக்கு. இதோட பேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ எடுத்துக்கோங்க. இதோட பெருங்காயம் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பபிள்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேன் எடுத்து பேன் லைட்டாக ஹீட் ஆனதும் ஆயில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய மிளகாய் எடுத்து அதை நாளாக கட் பண்ணி உள்ள சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி ஒரு டிப், இப்படி ஒரு டிப், அவ்வளோதாங்க. இப்படி ஒரு டிப், இப்படி ஒரு டிப். ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா ஆயில் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோவையும் பண்ணிடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ குக் ஆகிடுச்சு, நல்லா நம்ம எடுத்துடலாம். பஜ்ஜி மட்டும் ரெடியானா எப்படிங்க? ஒரு நல்ல ஃபில்டர் காஃபியோடு சாப்பிட்டா தானேங்க சூப்பராக இருக்கும். நான் மார்னிங்கே ஃபில்டர் டிகாஷன் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான பஜ்ஜியும் ஃபில்டர் காஃபியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னி டயத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ண? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். பை.